இன்றைக்கி வந்து ஐம் கோனா மேக் வத்த குழம்பு. இது வந்து என்னோடய ரெசிபி இல்லை, என் ஹஸ்பண்டோட மாமியோட ரெசிபி. நாங்கள் வந்து கல்யாணம் ஆகிட்டு விருந்துக்கு போகும்போது ஷி மேட் திஸ் அண்ட் அந்த டேஸ்ட் வந்து என் வாயில் அப்படியே இருக்கணும். நேற்று கால் பண்ணி நான் கேட்டேன் அதுக்கு ரெசிபி என்னன்னு. ஷி டோல்டு ரெசிபி, ஆனால் ஐம் ஷுவர் அது மட்டும் ரெசிபி இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் அவங்களோட கைப்பக்குவம் தான் வாஸ் த ஆக்சுவல் ரீசன். பட் யா, ஐம் கோனா ட்ரை மேக்கிங் இட். பார்க்கலாம் அட்லீஸ்ட் க்ளோஸாக பண்ண முடியுதான். ஸோ த ரெசிபி கோஸ் லைக் திஸ். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு அதில் பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, ஸ்மால் ஆனியன் இருந்தால் போடலாம். என்கிட்ட இன்னைக்கு இல்லை, பட் யூஷுவல் ஆனியன் இஸ் ஆல்சோ ஓகே. அண்ட் வெஜிடபிள்ஸ் ஆஃப் யூர் சாய்ஸ். நான் வந்து இன்னைக்கு ட்ரம் ஸ்டிக் அண்ட் பிரிஞ்சால் எடுத்திருக்கேன். அது மேலேயே 5-6 பல்லு பூண்டு, 3 ஸ்பூன் சாம்பார் பொடி, 3 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாத்தையும் நல்லா பெரட்டிட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி விட்ட புளி, அது மேலே உப்பு. இந்த புளி காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண ஒரு 1/2 டீஸ்பூன் ஜாகரி. கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற நல்லெண்ணெய். அண்ட் ஒரு 2 இம்பார்ட்டன்ட் டிப் நான் சொல்கிறேன். இதை ரொம்ப அர்ஜென்ட்டாலாம் பண்ண முடியாது, ஏன்னா as the name says வத்த குழம்பு. இதை வத்த விடணும், 20 மினிட்ஸ் மாதிரி கொதிக்க விடணும். அண்ட் இதுக்கு வந்து சாம்பார் பொடி வந்து குறைன்னு இல்லாமல் நல்லா நைஸாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆல்சோ ஒரு முக்கியமான விஷயம், இது செஞ்ச உடனே சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.